அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங்கில் வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக நம்மளுடைய சேனலில் நண்பன் 2.0 யூடியூப் ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்சை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் ஆனது மற்ற பேட்ச் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பெஷல் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது என்ன சார் அனலைஸ் அப்படின்னா, இப்போ அப்கமிங்கில் நமக்கு எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் செலெக்ஷன் ஃபேஸ் 13 ஆல்ரெடி கால் ஃபார் வந்துருச்சு. எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் கால் ஃபார் வந்துருச்சு. ஸோ இந்த மந்த்து மட்டும் அடுத்தடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு கால் ஃபார் வரப்போகுது. ஸோ எக்ஸாம் டேட், லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மந்த்து மட்டும் நமக்கு 5 எக்ஸாம், அதாவது இது போக ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜேஇக்கும் கால் ஃபார் வருது. ஸோ அப்போ 7 எக்ஸாமுக்கு கால் ஃபார் வருது. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கிறது இந்த கிளாஸ், அதனால் இதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் வர்றதுனால ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம தனித்தனியாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியாது. மோரோவர் எல்லாத்துக்கும் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமனான சிலபஸ் தான். அண்டு டே பை டே, இயர் பை இயர் கொஸ்டின்ஸோடைய லெவல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினையும் டைப் வைஸாக, எக்ஸாம் வைஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபுல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது, ஃபுல் கிளாஸ் கவனிக்கும்போது, தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வரும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 சிஜிஎல் எக்ஸாம் நடந்தது. அப்போ டில் 2023 வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, 2024 கொஸ்டினை எப்படி டெவலப் பண்ணியிருந்தாங்க, அதாவது புதுசாக கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை அனலைஸ் பண்ணி நம்ம இந்த பேட்சை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதை நான் எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம பேட்சை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேர்ன், தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள், தென் அகெயின் லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபைன் மிஸ்டேக். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எக்ஸாம் போகும்போது நீங்கள் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாவோட எக்ஸாமுக்கு போகணும். ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இந்த பேட்சில் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன். ஸோ லேர்ன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ எப்படி படிக்கிறது? கிளாஸஸ் மூலியமாக தான் படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸாக நம்ம ஒரு 50 days சேலஞ்ச் ஒன்று எடுத்துருக்கோம். 50 days. ஸோ டே 1ல் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டே 2ல் நம்பர் சிஸ்டம். ஸோ இதே மாதிரி 50 daysக்கு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். மேக்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஸோ மேக்ஸில் தான் கொஸ்டின்ஸ் வந்து க்ரியேட்டிவாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரீசனிங் வந்து அந்தளவுக்கு நம்ம இதாக இருக்காது. ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் ஒரு ஐடியாலஜி மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரீசனிங் நம்ம அடிச்சிடலாம். ஸோ அதனால் ரீசனிங்கை செகண்ட் பார்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மேக்ஸுக்கு. ஸோ மேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், மேக்ஸில் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரீசனிங் போகிறோம். ஸோ ஏன் நான் ஃபஸ்ட்டு மேக்ஸை வச்சுட்டு ரீசனிங் போனேன் அப்படின்னா, நம்ம புதுசாக காம்பவுண்டட் டெஸ்ட்டை, காம்பவுண்டட் ரிவிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த காம்பவுண்டட் ரிவிஷன் கான்செப்ட் படி நீங்கள் மேக்ஸ் எத்தனை நாள் படிப்பீங்க அப்படின்னா 33 days மேக்ஸ் படிக்க போகிறீங்க. ஸோ ஃப்ரம் 34th டேலேருந்து 50th டே வரைக்கும், அதாவது 16 days இந்த 33 டாபிக்ஸ் மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் மேக்ஸில் கிளியர் கட்டாக ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். நான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ எதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் பண்ணியிருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேயில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேயில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல என்ன படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்பர் சிஸ்டம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேயில் படிக்கிறது நீங்கள் செகண்ட் டேயில் யூஸ் பண்ணுவீங்க, அண்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேயில் படிக்கிறது தேர்டு டேயில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம
சாப்டர்ஸாக அசைன் பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ இது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னா, அண்ட் சம் டாபிக்ஸ் இப்போ பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கீங்களே சார், மென்சுரேஷன் 3 பார்ட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் கொஸ்டின் அண்ட் டைப்ஸ். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் 2-3 இயர்ஸாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் எம்டிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜிடியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிஹெச்எஸ்எல்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டெல்லி கான்ஸ்டபிளில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிஜிஎல், டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் நம்பர் சிஸ்டத்துலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லா டாப்பிக்கில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரீசனிங்க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த டைப்பில் கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ரீசனிங்கில் டோட்டலாக 6131 கொஸ்டினும், மேக்ஸில் 6949 கொஸ்டின்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். கிளாஸஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு டேல ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் டிவிசிபிலிட்டி ரூலை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்பர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் ரிமைண்டர் தியரம், ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல், அப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டம், இந்த மாதிரி பேசிஸில் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாம்லையும். அதாவது எம்டிஎஸ், ஜிடி, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், டெல்லி போலீஸ், சிபிஓ எல்லாத்துலேயும். ஸோ அப்போ இதை டைப் வைஸாக ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சிட்டோம். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் டைப், திஸ் இஸ் செகண்ட் டைப், திஸ் இஸ் தேர்ட் டைப், இந்த மாதிரி டைப் வைஸாக நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ இந்த டைப் வைஸை நம்ம எப்படி கிளாஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா, இப்போ ப்ராப்ளம் பேஸ்டு ஆன் டிவிசிபிலிட்டி ரூல். அப்போ டிவிசிபிலிட்டி ரூலில் எந்தெந்த எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவிசிபிலிட்டி ரூலோட கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ரூல் எல்லா டாப்பிக்கும், எல்லா டைப்புக்கும் அதோடைய கான்செப்டை டீச் பண்ணிவிட்டு, தென் எம்டிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, எம்டிஎஸ்ல இது வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, there are 14 டைப்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 14 டிஃப்ரெண்ட் டைப்ஸில். தென் எஸ்எஸ்சி ஜிடியில், ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் நம்ம என்னெல்லாம் எம்டிஎஸ்ல பார்த்தோமோ அதே தான் ஜிடிலையும் கேட்டிருக்காங்க. இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி ஜிடியில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் ஆல்ரெடி எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அப்போ எம்டிஎஸ்ல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் ஜிடிக்கும் படிக்க போறீங்க. ஸோ அதே இதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஏன்னா 2 எக்ஸாமே 10th குவாலிஃபிகேஷன் தான். கிளியரா? ரைட். தென் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 12th குவாலிஃபிகேஷன். அப்போ 12th குவாலிஃபிகேஷனில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிஹெச்எஸ்எல்ல இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாம் வைஸாக அண்ட் டைப் வைஸாக நம்ம கொஸ்டின்ஸை பிரிச்சிருக்கோம். அண்ட் டெல்லி போலீஸில் எப்படி கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல எப்படி கேட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே. இப்போ ஏன் நம்ம இப்படி ஒரே இதில் எல்லாமே எடுத்திருக்கோம் அப்படின்னா, எல்லா டைப்பையும் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் 2023 வரைக்கும், இது 2025 லாஸ்ட் இயர் விட்டுருங்க, 2023 வரைக்கும் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுங்க. 2023 வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெத்தடாலஜியில் எம்டிஎஸ்ல கொஸ்டின் கேட்கல, பட் 2024ல் அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அந்த டைப்பில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2023ல் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின் வந்து எம்டிஎஸ்ல கேட்கல, இப்போ வரைக்கும் எம்டிஎஸ்ல கேட்கல 2023 வரைக்கும். பட் 2024ல் நமக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷனில் கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஓகே, கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம 2023 வரைக்கும் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது பிரைம் ஃபேக்டரைசேஷனில் கொஸ்டின் கேட்கல, இப்போ 2024ல் பிரைம் ஃபேக்டரைசேஷனில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் அனலைஸ் பண்ணி எம்டிஎஸ் மட்டும் அனலைஸ் பண்ணியிருந்தா பிரைம் ஃபேக்டரைசேஷன் படிச்சிருக்க மாட்டோம். பட் பிரைம் ஃபேக்டரைசேஷனில் 24ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இந்த தடவை கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா, நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்கிறேன்.
இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்றது ஜிடியில் கேட்டிருக்காங்க 2022, 23, 21. அப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? நீங்கள் எம்டிஎஸ் பண்ணுறீங்க, எம்டிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பட் டே பை டே, இயர் பை இயர் வரும்போது கொஸ்டினோடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, ஜிடியில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை எம்டிஎஸ்ல கேட்டுடுறாங்க. இதே நீங்கள் ஜிடி எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை ஜிடியில் கேட்டுடுறாங்க. அப்போ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டெல்லி போலீஸ் ஆர் சிஜிஎல் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும், அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை சார், நான் வந்து எம்டிஎஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் ஜிடி வரைக்கும் கேட்கக்கூடிய, ஜிடியில் என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக கிளாஸஸ் போட முடியாது, ஏன்னா நமக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே கிளாஸஸாக கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு கிளாஸுக்குள்ளே இது எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் கொஸ்டின்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் மேக்ஸில் இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாத்துலேயும். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸில் 18 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்குது இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில். 25 கொஸ்டின்ஸில் 18 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் 18 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ, எந்த டைப்பில் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 7 கொஸ்டின் கிரியேட்டிவாக கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 7 கொஸ்டின் எங்கே இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜிடி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் சிஹெச்எஸ்எல்ல இருந்து கொஸ்டினை தூக்கி ஜிடியில் போடுறாங்க, அல்லது சிஹெச்எஸ்எல் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா சிஜிஎல் இருந்து கொஸ்டினை தூக்கி சிஹெச்எஸ்எல்ல போடுறாங்க. இப்போ நீங்கள் சிஜிஎல் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா எய்தர் பேங்கிங் ஆர் யூபிஎஸ்சி ஆர் கேட் இங்கே கேட்கக்கூடிய கொஸ்டினை எடுத்து இங்கே போடுறாங்க. ஸோ நம்ம இந்த பேட்ச் நண்பன் 2.0 யூடியூப் ஸ்பெஷல் பேட்சில் இது எல்லாத்தையுமே நாம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எம்டிஎஸ்ல இருந்து சிஜிஎல் வரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அதை எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இயர் பை இயர் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, பட் அப்ளிகண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. வித் மீன் பர்சன்டேஜ் பேஸில் லாஸ்ட் இயர் சிஜிஎலோடைய அப்ளிகண்ட்டோடைய நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட்டோடைய நம்பர்ஸுக்கும் வேக்கன்சியோட நம்பர்ஸுக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அது இந்த தடவை கம்மியாயிருக்கும். ஓகே, ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, வேக்கன்சிஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் டீட்டெயில்டாக நூக் அண்ட் கார்னர் நம்ம அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே உள்ளே வச்சுட்டு தான் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாமே உங்களுக்கு உள்ள ரெடிமேடாக இருக்குது, நம்ம கிளாஸஸ் மட்டும் எடுக்கணும், கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக உள்ளே வச்சுட்டோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸ் கவனிக்கிறது மட்டும்தான் உங்கள் ஒர்க்காக இருக்கும். கிளியரா? ஓகே, இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி டிவிசிபிலிட்டி ரூலோடைய கான்செப்ட், தென் அடுத்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் நம்பர்ஸோடைய கான்செப்டை படிச்சுட்டு, நம்பர்ஸோடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத படிச்சுட்டு அதோட மெயின் கான்செப்ட் நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும், ப்ரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 15க்குள்ளே 15 இருக்குது, 50 to 100க்குள்ளே 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, 1 to 100க்குள்ளே 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸில் படிச்சிருவோம். அண்ட் 4 இஸ் த ஸ்மாலஸ்ட், இதெல்லாம் பேசிக்காக. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டினே கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒன்லி ப்ரைம் நம்பர் வித் கேப் ஆஃப் 2 is 357. ஸ்மாலஸ்ட் 3 digit ப்ரைம் நம்பர், இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லார்ஜஸ்ட் 3 digit ப்ரைம் நம்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸ்மாலஸ்ட் 4 digit ப்ரைம் நம்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அப்போ என்னெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நம்ம கான்செப்ட் கிளாரிட்டியில் டீட்டெயில்டாக பார்த்துட்டு, தென் எம்டிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் எம்டிஎஸ்ல கொஸ்டின் கேட்கல, எதை பேஸ் பண்ணி, நம்பர்ஸை பேஸ் பண்ணி. அதுக்காக இந்த வட்டம் வராதா அப்படின்றது கிடையாது, வரலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஜிடியை பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஸ்டினுமே 2023, இதுவும் 23, இதுவும் 23, இதுவும் 23. ஓகே, அப்போ நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஜிடியில் 2023ல் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 2023 எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது ஜிடியில் நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கல,
அப்போ நீங்கள் வந்து நம்பர்ஸ் இந்த தடவை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி எக்ஸாம் போயிருந்தா, பட் 23ல் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. புரியுதா? 6th February ஷிஃப்ட் 3ல் கேட்டிருக்காங்க, 31st January ஷிஃப்ட் 3ல் கேட்டிருக்காங்க, 6th February ஷிஃப்ட் 4ல் கேட்டிருக்காங்க, 24th January ஷிஃப்ட் 2ல் கேட்டிருக்காங்க. அப்போ கான்செப்ட் புரியுதா? 2023ல் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஜிடியில் கொஸ்டின் கேட்கல. அப்போ கொஸ்டின் இந்த வட்டமும் கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் போயிருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் பார்க்காம போயிருந்தீங்கன்னா அதை நீங்கள் விட்டுருப்பீங்க. சரி, இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? இந்த கொஸ்டின் சிஹெச்எஸ்எல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, சிஹெச்எஸ்எல்ல இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2020ல் சிஹெச்எஸ்எல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 43, தேர் ப்ராடக்ட் இஸ் 50, ஃபைண்ட் த சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ். இப்போ ஜிடியில் பாருங்கள், ஜிடியில் கிளியரா? ஸோ ஜிடியில் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த சம் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2310. இது எல்லாமே 2022ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பினேஷன் பார்த்தேன். ஸோ அப்போ சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டினை அதே டைப்பில் ஜிடியில் கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே கம்பைன் பண்ணி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் டெல்லி போலீஸில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2023ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெல்லி போலீஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா? இதில் கொஞ்சம் ஹையர் லெவலில் கொஸ்டின் இருக்கு. இஃப் கே ஸ்கொயர் ப்ளஸ் 3 + 5 ஆர் பிரைம் நம்பர்ஸ், தென் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் கே? இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை நீங்கள் இந்த தடவை சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெல்லி போலீஸில் இப்போ வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ இதை நீங்கள் ப்ரெசண்ட்டில் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால தான் நம்ம இப்படி எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டெல்லி போலீஸை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை இந்த இயர் நீங்கள் டெல்லி போலீஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் யூனிட் டிஜிட்டில் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் டிஜிட்டோடைய கான்செப்டை கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம யூனிட் டிஜிட்டோடைய எம்டிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜிடியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டரில் தான் நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே யூடியூப்பில் லைவ் கிளாஸஸாக தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூடியூப்பில் லைவ் கிளாஸஸாக இது எல்லாமே வந்துடும். ஓகே சார், இப்போ லைவ் கிளாஸ் தாண்டி இதை நான் எப்படி ரிவைஸ் பண்ணுறது? ஏன்னா கிளாஸஸ் வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது ஒவ்வொரு டாப்பிக்லையும் மினிமம் 100 கொஸ்டின்ஸ்லேருந்து 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வித்தவுட் ரெப்பிட்டேஷன். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஒரு கிளாஸ் எடுத்தோம். நம்பர் சிஸ்டத்துக்கு மட்டும் நம்ம 11 hours கிளாஸ் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அதே மாதிரி டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு 4.5 hours கிளாஸ் எடுத்திருக்கோம். கிளியரா? 4.5 hours இங்கே கிளாஸ் எடுத்திருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அப்போ ஒவ்வொரு கிளாஸஸும் நம்ம 4 hours ஒரு டாபிக் மட்டும் நம்ம இவ்வளோ இருக்குது. இதில் வெறும் ப்ராப்ளம் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா போத் ப்ராப்ளம் அண்ட் கான்செப்ட் ரெண்டுமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி படிக்கும்போது இன் ஃபியூச்சர் இந்த தடவை எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு கிளாஸஸும் மினிமம் 6 hours-லேருந்து 10 hours வரைக்கும் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ 100-லேருந்து 150 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் நம்பர் சிஸ்டம் படிச்சிட்டிங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சிட்டிங்க. இப்போ இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அகைன் 10 hours கிளாஸ் பார்த்தா நமக்கு டைம் அங்கே இருக்காது. ஓகே, ஒரு நாளைக்கு 10 hours கிளாஸ் நம்ம என்ன தான் ரன் பண்ணி பார்த்தாலும் அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸஸில் என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதுக்கான கிளாஸ் நோட்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் நோட்ஸை எங்கே போய் பார்க்குறது? ஸோ கிளாஸ் நோட்ஸை ப்ளே ஸ்டோரில் நமக்கு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம நண்பன் 2.0 பேட்ச் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே. ஓகே, ரயில்வே ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு 4 ஃபோல்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் வந்து வீடியோ சொல்யூஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் லைப்ரரின்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ சொல்யூஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் லைப்ரரி அப்படின்றது அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 8000 கொஸ்டின்ஸை நம்ம ரெக்கார்டட் கிளாஸாக உள்ளே வச்சுருக்கோம். இது நீங்கள் லைப்ரரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை வந்து உங்களுக்கு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் தனியாக, தென் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ். ப்ராப்ளம் சால்விங் கிளாஸில் ஒரு 8 கிளாஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் 1ல் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோமோ அதோடைய பிடிஎஃப் நான் இதில் கொடுத்துருவேன். ஸோ அப்போ நீங்கள் பிடிஎஃபை சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் கிளாஸோட பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கும். அந்த செகண்ட் கிளாஸோட பிடிஎஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த வீடியோ சொல்யூஷன் லைப்ரரின்னு வச்சுருக்கேன். அண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை, நீங்கள் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் 3 மார்க் டெஸ்ட் உள்ளே வச்சுருக்கேன் நான். சிம்பிளிஃபிகேஷனில் 3 மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டாப்பிக்கும் 3 மார்க் டெஸ்ட் நான் உள்ளே வச்சுருக்கேன். கிளியரா? ஸோ இதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸுக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி பேசிஸில் நான் லைப்ரரியில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம். மென்சுரேஷன் மட்டும்தான் பண்ணணும். இது லைப்ரரி. இதில் நீங்கள் உள்ளே போய் என்ன கொஸ்டின் இருக்குது அந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் வீடியோ சொல்யூஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ சொல்யூஷனில் அந்த கொஸ்டினில் நம்ம எப்படி கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். கிளியரா? ரைட். இது வீடியோ லைப்ரரி கொஸ்டின்ஸ் வித் வீடியோ சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த லைப்ரரியில் இருக்கிறது இந்த டார்கெட் எஸ்எஸ்சிக்குள்ளே உங்களுக்கு வராது. கிளியரா? அண்டு நீங்கள் இந்த டார்கெட் எஸ்எஸ்சி நம்ம லைவ் கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸை நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ அந்த கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் நம்ம ஆப்பில் நண்பன் 2.0 பேஜில் இருக்குது. இதுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ கண்டென்ட் தான். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் இருக்குது. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த கிளாஸை பார்க்காம நீங்கள் டைரெக்டாக கிளாஸுக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உள்ள வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 காலம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த வீடியோ சொல்யூஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் லைப்ரரி ஒன்லி ஃபார் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வீடியோ சொல்யூஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் லைப்ரரி அக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரீயாக இது அக்சஸ் பண்ண முடியாது. பட் கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டார்கெட் எஸ்எஸ்சி எக்ஸாம் 2025 இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா 50 days சேலஞ்சுன்னு இருக்கும். ஸோ இந்த 50 days சேலஞ்சுக்குள்ளே டே 1. ஸோ நம்ம டே 1ல் என்ன கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது லைவ் கிளாஸஸ். யூடியூப்பில் நம்ம லைவாக கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேஸ்ட் ஆன் பிரைம் ஃபேக்டரைசேஷன், கொஸ்டின் பேஸ்ட் ஆன் டைரக்ட்லி ஃபைண்ட் எல்சிஎம், கொஸ்டின் பேஸ்ட் ஆன் டைரக்ட்லி ஃபைண்ட் ஹச்சிசிஎஃப். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைப்லையும் ஃபஸ்ட்டு பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி எஸ்எஸ்சி எம்டிஎஸில் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல. பட் இந்த தடவை கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு எஸ்எஸ்சி ஜிடியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போ? 2024 லாஸ்ட் இயரில். ஓகே, லாஸ்ட்டாக நடந்த எஸ்எஸ்சி ஜிடியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 24. ஸோ 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டில் 2023 வரைக்கும் ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி ஜிடியில் கொஸ்டின் கேட்கல. பட் இந்த தடவை கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ 2024ல் கேட்டிருக்காங்க. ஸோ சிஹெச்எஸ்எல்ல கொஸ்டின் கேட்கல, டெல்லி போலீஸில் கொஸ்டின் கேட்கல, பட் சிஜிஎல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சிஜிஎல்ல கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி இந்த தடவை கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஃபைண்ட் எல்சிஎம். டைரெக்டாக எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி ஜிடியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல, டெல்லி போலீஸில் கேட்டிருக்காங்க, சிஜிஎல்லையும் கேட்கல. கிளியரா? ஸோ அப்போ ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொரு எக்ஸாம் வைஸும் நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இதுக்கான கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸோடைய கிளாஸ் நோட்ஸ், இதுக்கான மார்க் டெஸ்ட்டு, காம்பவுண்டட் ரிவிஷன், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்க உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரி, இது எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் டெமோ காட்டணும் இல்லையா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த யூடியூப் லைவ் கிளாஸு. ஸோ இந்த யூடியூப் லைவ் கிளாஸ் அப்படின்றது இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு வீடியோ போதும் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயில் எந்த கேள்வி கேட்டாலும் 10 செகண்டில் ஆன்சர் பண்ணலாம். நம்ம யூடியூப்பில் ஒரு லைவ் கிளாஸ் போட்டோம். இப்போ இந்த லைவ் கிளாஸு நீங்கள் பெய்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ரெக்கார்டடாக நம்ம ஆப்பில் உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ ரெக்கார்டடாக உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ அதே இதுதான், அதே இது உங்களுக்கு ரெக்கார்டடாக உங்களுக்கு நம்ம உள்ளே கொடுத்துருவோம். கிளியரா? கான்செப்ட் புரியுதா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸாக உங்களுக்கு நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே இது யூடியூப்பில் லைவ் கிளாஸாக இருக்கும்.
ஸோ அந்த லைவ் கிளாஸ் வந்து 10 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 10 ஹவர்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஆப்பில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். கிளியரா? ஸோ இது வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸு இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் லைவ் கிளாஸை ரெக்கார்டட் கிளாஸாக எக்ஸாம் வைஸாக விச் மீன்ஸ் டாபிக் வைஸாக, அதாவது ப்ராப்ளம் பேஸ்டு ஆன் டிவிசிபிலிட்டி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல என்ன இது என்ன அது எல்லாமே டைப் வைஸாக உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக நான் கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 ஹவர்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா நீங்கள் 10 ஹவர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சாக பார்க்காம அதில் ஒவ்வொரு டைப்பும் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி நம்ம இங்கே ரெக்கார்டட் வீடியோவாக நான் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருவேன். இது ஒன்லி ஃபார் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ். தென் யூடியூப் லைவ் கிளாஸ் நோட்ஸ் ஆஸ் பிடிஎஃப். ஸோ லைவ் கிளாஸ் நோட்ஸ், இப்போ நான் கிளாஸ் எடுத்ததுக்கான கிளாஸ் நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பி நம்பர் சிஸ்டத்தில் நான் கிளாஸ் எடுத்தேன். ஸோ அதில் வந்து 8 டைப்பாக நான் எடுத்தேன். நம்பர் பேஸ்டு ஆன் டிவிசிபிலிட்டி. ஸோ நம்பர் பேஸ்டு ஆன் டிவிசிபிலிட்டி மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா, ரெக்கார்டட் வீடியோ. அந்த ரெக்கார்டட் வீடியோவுக்கு கீழே அதுக்கான பிடிஎஃப் இருக்கும். நான் என்ன கிளாஸ் எடுத்தேனோ அந்த கிளாஸுக்கான பிடிஎஃப். ஸோ இதே தான் நாங்கள் கிளாஸ்னு எடுத்திருப்பேன். ஓகே ஓகே, இது நான் அந்த 11 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அதோடைய பிடிஎஃப். நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம 11 ஹவர்ஸ் ஆல்ரெடி லைவ் செஷன் போட்டோம். ஸோ அந்த 11 ஹவர்ஸுக்கான கிளாஸ் நோட்ஸுக்கான பிடிஎஃப் நம்ம ஆப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2, 4 and 8. ஸோ இதே தான் இங்கே கிளாஸ் நோட்ஸ்லேயும் இருக்கும். கிளியரா? டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2, 4, 8. அங்கே நான் என்ன டீச் பண்ணுறேனோ அது அப்படியே உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸாக உள்ள வந்துடும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த கிளாஸ் நோட்ஸை நீங்கள் பார்த்தா போதும். கம்ப்ளீட் வீடியோ நீங்கள் அகைன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கிளாஸ் நோட்ஸ் பார்க்கும்போது நான் என்ன டீச் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இது இந்த கிளாஸ் நோட்ஸ் செஷனுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். டே 1ல் நம்ம என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதோடைய கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டே 2ல் என்ன எடுத்தோமோ அதுக்கான கிளாஸ் நோட்ஸ். இது வரைக்கும் நம்ம போட்ட லைவ் கிளாஸோட கிளாஸ் நோட்ஸை நான் டெமோவுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய லைவ் கிளாஸும் இதோடைய கிளாஸ் நோட்ஸும் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இது யார் யார் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 days நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த 5 daysக்கான கிளாஸ் நோட்ஸை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6th டேலேருந்து உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ லைவ் கிளாஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸ் வேணும்னா நீங்கள் பெய்டு கோர்ஸில் வரணும். அண்டு 5 daysக்கு அப்புறம் 6th டேலேருந்து அதோடைய கிளாஸ் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் பே பண்ணணும். கிளியரா? ரைட். அண்டு அடுத்து என்ன இருக்கும்? டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் என்ன கான்செப்டில் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸஸ் எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி ஆஃப்டர்நூன் 3 PM தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆஃப்டர்நூன் 3 PM தான் நம்ம லைவ் வருவோம். எதுக்காக 3 PM அப்படின்னா நான் ரீசன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் 3 PM நம்ம லைவ் வருவோம், லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 3 PM அப்படின்னா மினிமம் 6 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் டைம் எடுத்துப்போம். ஸோ மேக்ஸிமம் டைமான 10 ஹவர்ஸ் ஒரு கிளாஸுக்கு நமக்கு டைம் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கு நமக்கு 10 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டைப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத்தனை டைப்புக்கான கான்செப்டை சொல்லணும், அத்தனை கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் டீச் பண்ண மாட்டேன். மேக்ஸ் எனக்கு தெரியாது, மேக்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பயம் சார்ன்றவங்கள மைண்டில் வச்சு தான் நான் டீச் பண்ணுவேன். ஆல்ரெடி என் டீச்சிங்கை நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நிறையா டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கடுத்து இங்கே நீங்கள் 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் அந்த 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணதை 10 secondsல் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் பொறுமையாக தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 PM ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மிட்நைட் 12 AM அப்படின்றது, மிட்நைட் 12 மணி அப்படின்றது 9 hours ஆயிடும். ஸோ அப்போ 1 o'clockன்றது நமக்கு 10 hours டைம் வந்துடும். அப்போ நைட்டு 1 o'clock நம்ம கிளாஸ் முடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் முடித்த கையோட என்ன பண்ணணும், அந்த டாபிக் இருக்கு இல்லையா, நான் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு 25 questions நான் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக தான் கையில் வரும். இது நீங்கள் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி போட வேண்டாம். ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஓகே, டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இதை ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப்ல 25 questions இருக்கும். கிளியரா? ஸோ அந்த பிடிஎஃப்ல 25 questions இருக்கும். ஸோ
இந்த 25 கொஸ்டின்ஸை நீங்கள் உங்களுடைய ரஃப் ஒர்க்கில் ரஃப் நோட்லேயோ நீங்கள் இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் நோட்லேயோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 25 கொஸ்டின்ஸும் நம்ம என்ன டீச் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. ரைட்டா? ஓகே, நைட் 1 o'clock தூங்கிடுவீங்க. தென் மார்னிங் எந்திரிப்பீங்க. மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கு கீழே நம்ம டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் உள்ளே வச்சுருக்கோம். இது ஆல்ரெடி உள்ளே இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டில் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். இதை மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் நைட்டு என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம படித்தது கரெக்டு, ஞாபகம் இருக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் எதுலையாச்சும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க, ஏதோ ஒன்று புரியலை அப்படின்னா அகைன் நீங்கள் எங்கே வரணும்? கிளாஸ் நோட்டுக்கு வரணும். ஸோ கிளாஸ் நோட்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃபோட கிளாஸ் நோட்ஸ் எடுத்து ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் அந்த டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க. தென் நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷு, ஜிகே இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த மார்க் டெஸ்ட் எல்லாமே 10 minutes தான் இருக்கும். ஸோ 3 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் 3 மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு உங்களுக்கு 30 minutes தான் ஆகும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, இல்லை ஒரு 7 o'clock அப்படின்னா 7 to 7:30 or 7 to 8க்குள்ளே நீங்கள் 3 மார்க் டெஸ்ட்டும் போட்டுடலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அகைன் 3 PM நெக்ஸ்ட் டேக்கான லைவ் கிளாஸ் எடுக்க போவோம். ஸோ அந்த லைவ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதணும். இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே ஒன்ல நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் படிச்சிருப்பீங்க. ஓகே, டே 2 வரும்போது நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ ஷெடியூல் என்ன? டே 1 ஆஃப்டர்நூன் 3 PM இருந்து 1 AM வரைக்கும் நீங்கள் கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் லைவ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. லைவ் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த 25 டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த 25 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இதோடைய ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் நோட்ஸை நான் பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் செக் பண்ணுறேன். தென் தூங்கிடுவீங்க. தென் மறுநாள் காலையில் எழுந்திருப்பீங்க. எப்போ? டே 2. இது டே 1. ஓகே, இது டே 1. டே 1 நீங்கள் இது மட்டும் தான் பண்ண போகிறீங்க. டே 1 நீங்கள் வேறு எதுவுமே பண்ணல. கிளியரா? டே 2 டே 1ல் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கிளாஸ் பார்க்க போகிறீங்க. கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் 25 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. தென் தூங்கிடுங்க. ஓகே, தூங்கினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திருப்பீங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேயில் நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் ஹச்சிஎஃபோட மார்க் டெஸ்ட் போடணும். எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்கான டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட். டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகே, நேற்று படித்தது நம்ம கிளியர், ஐடியா இருக்குது, எதுவும் டவுட் இல்லை, கிளியர், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். நேற்று படித்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். தென் 3 PM கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 PM நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 PM நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் போடணும். இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அப்படின்றது டே 2ல் நமக்கு தேவைப்படாது. டே 2ல் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்காது. டே 3ல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் நீங்கள் போட்டுருவீங்க. தென் 3 PM to 1 AM லைவ் கிளாஸ் பார்ப்பீங்க. இல்லை இங்கே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஆப்பில் இருக்கும், பார்த்துக்கலாம். தென் அன்னைக்கு நைட்டு நீங்கள் 25 டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. 25 டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பார்த்துட்டு தூங்கிடுங்க. ரைட். தென் டே 3 எந்திரிக்கிறீங்க. டே 3ல் நம்ம ஆவரேஜ் டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் டாபிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் சிஸ்டத்துக்கான டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 3 டெஸ்ட் இருக்கும். அந்த 3 டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டே எல்சிஎம் ஹச்சிஎஃப் படிச்சிட்டிங்க, செகண்ட் டே நம்பர் சிஸ்டம் படிச்சிட்டிங்க, தேர்டு டே ஆவரேஜ் படிச்சிட்டிங்க. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் தேர்டு டேலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது 3 PM நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 2 PM என்ன பண்ணணும்? 2 PM காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ அந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் டேயில் நீங்கள் படித்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்
அண்டு செகண்ட் டேல நீங்கள் படித்த நம்பர் சிஸ்டம். இந்த 2 டாப்பிக்கில் இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மார்க் டெஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். 10 மினிட்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அப்போ நீங்கள் 10 மினிட்ஸ் டெஸ்ட் எழுதும்போது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் ரீகால் ஆகும், நம்பர் சிஸ்டமும் ரீகால் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டேஸ் படித்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அண்ட் நம்பர் சிஸ்டத்தை ரீகால் பண்ணிவிட்டு இன்னைக்கு 3 PM இன்னைக்கான கிளாஸ் 3 PM to 1 AM அன்னைக்கான லைவ் கிளாஸ், அன்னைக்கான ஆவரேஜ் லைவ் கிளாஸ் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ ஆவரேஜ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரிவைஸ் பண்ணிட்டீங்க, நம்பர் சிஸ்டமும் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி ஆவரேஜ் புதுசாக படிக்கிறீங்க. புதுசாக படித்ததுக்கப்புறம் ஆவரேஜில் 25 டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு தூங்கிடுங்க. தென் டே 4 என்ன பண்ணணும், டே 4ல் வந்து நம்ம பர்சன்டேஜ் டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜில் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு 2 PM என்ன பண்ணணும், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டேயில் படித்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், செகண்ட் டேயில் படித்த நம்பர் சிஸ்டம் அண்ட் தேர்ட் டேயில் நீங்கள் படித்த ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி 3 டாப்பிக்கும் சேர்ந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் நோட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு அன்னைக்கு 3 PM to 1 AM பர்சன்டேஜ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கிளியரா கான்செப்ட் புரியுதா? ஸோ இதுதான் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். ஸோ இதுக்காகத்தான் நம்ம எந்த ஆர்டரில் நம்ம ஒரு ஆர்டர் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் டே இதை படிக்கணும். ஏன்னா நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சாதான், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சாதான் நம்பர் சிஸ்டம் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்பர் சிஸ்டத்தில் டிவிசிபிலிட்டி ரூலை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய நிறையா கொஸ்டினுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நம்பர் சிஸ்டத்தில் ஒரு சில டாப்பிக்கில் நம்ம எல்சிஎம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை படிச்சுட்டு நம்பர் சிஸ்டம் வரும். அண்டு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் வரும்போது நமக்கு நம்பர்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். பாசிட்டிவ் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்ன, எல்சிஎம் என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு அங்கே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் சிம்பிளிஃபிகேஷன் படிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஆர்டரில் நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம். ஆன்சர் புரியுதா? தென் டே 5 வந்து பர்சன்டேஜுக்கான பார்ட் 2. ஓகே, பர்சன்டேஜ் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ பர்சன்டேஜுக்கான பார்ட் 2. அப்போ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் பார்ட் 1க்கான மார்க் டெஸ்ட் எழுதுங்க. தென் பர்சன்டேஜோடைய ரெண்டு 2 o'clock வந்து காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டேயில் நீங்கள் படித்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப், நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ் அண்ட் 4th டேயில் நீங்கள் படித்த பர்சன்டேஜ் பார்ட் 1 இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் நோட்ஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதை பார்த்துட்டு பர்சன்டேஜ் பார்ட் 2 கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். தென் 25 டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். தென் தூங்கிடுங்க. ஸோ அந்த 25 டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்கும் நான் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, அது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உள்ளே வந்துடும். எக்ஸாமுக்கு இருக்கும்போது அது உங்களுக்கு உள்ளே வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரில் தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். அண்ட் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் வந்து டே 3லேருந்து உங்களுக்கு இருக்கும் வித் ஹேண்ட் ரிட்டன். இது டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் நான் உள்ளே வச்சுட்டேன். ஆல்ரெடி 12 டாபிக்ஸுக்கு வந்து டைப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம கிளாஸ் எடுத்து உள்ளே கொடுக்கணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் கொடுக்கணும். இது மட்டும்தான் ஒர்க்கு. மற்றபடி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் எப்போனாலும் எடுத்து படிச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வீடியோ லைப்ரரியில் நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ வீடியோ சொல்யூஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் லைப்ரரின்னு இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டும் சேம் கிடையாது. அதில் வேறு மார்க் டெஸ்ட் இருக்குது, இதில் வேறு மார்க் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து லைப்ரரி, அதில் வந்து சம் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது கம்ப்ளீட்லி எஸ்எஸ்சி எக்ஸாமை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட் எடுத்துருக்கும். அந்த லைப்ரரியில் இருக்கிற கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், கேட் எக்ஸாம், யூபிஎஸ்சி இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் கம்பைன் பண்ணி மார்க் டெஸ்ட் அங்கே இருக்கும். பட் இங்கே பியூர் எஸ்எஸ்சி எக்ஸாமை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கான்செப்ட் புரியுதா?
கிளியரா? ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ யூடியூப் லைவ் லெக்சர் எக்ஸாம் வைஸ் அண்ட் டைப் வைஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். யூடியூப் லைவ் லெக்சர்ஸ் கிளாஸ் நோட்ஸ் அஸ் பிடிஎஃப் நம்ம ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் நோட்ஸும் அதோட சேர்ந்து வந்துடும். அண்ட் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் 3 டெஸ்ட் ஆல்ரெடி உள்ளே வச்சுட்டோம். இந்த டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு 2 டேஸில் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். எல்லா டாப்பிக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு உள்ளே கொடுத்துருவேன். நீங்கள் கிளாஸஸ் பார்த்துட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் அதை ஷெடியூல் போட்டு வச்சுருப்பேன். ஷெடியூல் மீன்ஸ் நம்ம கிளாஸஸ் முடிஞ்சோடனே அதை நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது உள்ளே தான் இருக்கும், நம்ம ஆப்பில் தான் இருக்கும். பட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் ஷெடியூல் போட்டு வச்சுருக்கேன். தென் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் நம்ம கிளாஸ் முடிய டே 3லேருந்து உங்களுக்கு வந்துடும். தென் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நீங்கள் இதெல்லாம் படிச்சிருவீங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்ஸில் டோட்டலாக 6949 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் நம்ம 6949 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு அரௌண்ட் 2500 கொஸ்டின்ஸு. 2000லேருந்து 2500 கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 5000 கொஸ்டின்ஸை நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துட்டேன். கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் எக்ஸ்ப்ளனேஷன் புக்கு அதை பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். ரயில்வேயோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு ரீசனிங்க்கு உங்களுக்கு 2 டேஸில் அப்லோட் ஆயிரும். எஸ்எஸ்சிக்கு 2 டாபிக் மட்டும் நம்ம ஒன்றும் அப்லோட் பண்ணல அவங்க. ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ரீசனிங்க்கும் அதே மாதிரி அப்லோட் ஆயிரும். கிளியரா? ஸோ அதுக்கு 1 by 1 உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்டு கான்செப்ட் புரியுதா? தென் லாஸ்ட் 3 டேஸ் வந்து நம்ம ஒரு மெகா மராத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மெகா மராத்தான் எதுக்காக அப்படின்னா, இந்த இயர் நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஜிஎல் எக்ஸாம் வந்து நமக்கு 13th ஆகஸ்ட் அப்படின்னா 13th ஆகஸ்ட்லேருந்து 3 days பிஃபோர். 3 days பிஃபோர் அப்படின்றது எக்ஸாமுக்கு முந்தின நாளாக விட்டுருங்க, 12th ஆகஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி 11th ஆகஸ்ட், 10th ஆகஸ்ட், 9th ஆகஸ்ட். ஸோ 9, 10, 11. ஸோ 9th ஆகஸ்ட், 10th ஆகஸ்ட், 11th ஆகஸ்ட் இந்த 3 நாள் சிஜிஎலுக்காக மெகா மராத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். 9th, 10th அண்ட் 11th இந்த 3 நாள் ஆகஸ்ட் மந்த்து, இந்த 3 நாள் நம்ம ஒரு மெகா மராத்தான் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மராத்தான் எதுக்காக அப்படின்னா, இந்த இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம் எல்லா டாபிக்லையும். ஓகே, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அனலைஸ் ஃபார் ஆல் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக். கிளியரா? ஸோ இதுவும் உங்களுக்கு உள்ள வரும். இந்த பேஜில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் டெய்லி லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் உங்களுக்கு இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் டவுட் வராது, ஏன்னா நம்ம லைவ் கிளாஸஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த லைவ்லேயே நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த கொஸ்டின் எனக்கு புரியலை சார், நான் கொடுத்த ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் ஒரு லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஸோ இதுதான் நம்ம எஸ்எஸ்சிக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஷெடியூலில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா ரயில்வேக்கு வந்து நம்ம எல்லா கொஸ்டினும் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் எல்லா கொஸ்டினும் கண்டக்ட் பண்ண முடியல. ஏன்னா அதில் வந்து 5000+ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் எப்படி கொண்டு போகணும், நம்ம எப்படி கொண்டு போனால் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி ஒரு 50 days நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம கையில் 60 days இருக்குது. நான் ஏன் 10 days வந்து கம்மியாக அதில் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஊடால வந்து நம்ம எவ்ரி 10 daysக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் வைப்போம், பூஸ்டர் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு. ஸோ அந்த பூஸ்டர் ரிவிஷன் கிளாஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த லாஸ்ட் 10 days நம்ம என்ன படித்தோமோ அதை ரீகால் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுறதுனால நான் 50 days மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ மோரோவர் நம்ம மேக்ஸுக்கு மட்டும் தான் நமக்கு அதிகமாக டைம் எடுக்கும், ரீசனிங்க்கு அவ்வளோ டைம் எடுக்காது. ஏன்னா ரீசனிங் வந்து ஒரு பவுண்டரி மட்டும், இதை மட்டும் போட்டு நம்ம அப்படியே கிளாஸஸ் கொண்டு போயிடலாம். கிளியரா? ஸோ கான்செப்ட் புரியுதுல? ஸோ இதுதான் மேக்ஸிமம் நான் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய இது.
ஸோ இது உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் வந்துடும். இது எல்லாமே மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்குது. காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் புக்கும் உள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு உள்ளே இருக்குது. நம்ம எடுக்க வேண்டியது வெறும் கிளாஸஸ் மட்டும்தான். ஸோ லைவ் கிளாஸஸ் மட்டும் நம்ம எடுத்து உள்ளே அப்லோட் பண்ணோம். மற்றபடி மற்ற எல்லா விஷயமும் ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்பில் உள்ளே இருக்கும். ரைட்டா? ஸோ யூடியூப் லைவ் லெக்சர்ஸ் மட்டும்தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும். இது எடுத்தால் கிளாஸ் நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்றபடி டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் உங்களுக்கு 2 டேஸில் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் எல்லா டாப்பிக்கும் உள்ளே வந்துடும். காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எல்லா டாப்பிக்கும் உள்ளே வந்துடும். ஆல் எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். மெகா மராத்தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ லைவ் கிளாஸஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும். நீங்கள் எப்போனாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்டு அந்த வீடியோ சொல்யூஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் லைப்ரரியில் நம்ம நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம் ரெக்கார்டடாக. அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அதில் ஆல்ரெடி அட்வான்ஸ் மேக்ஸ் மேக்ஸிமம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸில் யூனிட் டிஜிட்டு, டிவிசிபிலிட்டி ரூல் தனித்தனி டாப்பிக்கில் நம்பர் சிஸ்டத்தை தனித்தனி டாப்பிக்கில் ஆல்ரெடி வீடியோ எடுத்து உள்ளே வச்சாச்சு. ட்ரிக்னாமெண்ட்ரியில் டீட்டெயிலாக 41 வீடியோ 41 கிளாஸ் எடுத்து உங்களுக்கு நான் உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதில் மாடியூல் வைஸ் அதாவது டைப் வைஸாகவே நான் வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு உள்ளே வச்சுருக்கேன் ரெக்கார்டடாக. நீங்கள் அதை போய் டீட்டெயில்டாக கிளாஸஸ் பார்த்துக்கலாம். கிளியரா? கான்செப்ட் புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ இதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு 1 by 1 எல்லாமே ஆர்டர் வைஸில் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் தனியாக, ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் தனியாக, கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் தனியாக, மார்க் டெஸ்ட் தனியாக. ஸோ இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டும் நம்ம டார்கெட் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டும் சேம் கிடையாது. ரெண்டுமே வேறு வேறு. ஓகேவா? ஸோ அதனால் இதை நீங்கள் டார்கெட் எஸ்எஸ்சி அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்கும். கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக இருக்கும். வீடியோ சொல்யூஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் லைப்ரரியில் தனி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு உள்ளே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக யோசித்து பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணல. ஏன்னா அங்கே வந்து நம்ம ஒரு ஐடியாலஜி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம், டைம் இல்லாததுனால. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா? எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் டைப் வைஸாக நம்ம பிரித்து டைப் வைஸாக எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எல்லாம் டைப் வைஸாக பிரித்து இதையும் டைப் வைஸாக அதாவது ப்ராப்ளம் பேஸ்டு ஆன் டிவிசிபிலிட்டி, நம்பர்ஸ் இந்த மாதிரி டைப் வைஸாக பிரித்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளியரா? கான்செப்ட் புரியுதுல? இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர்நூன் 3 PM உங்களுக்கு கிளாஸஸ் லைவ் கிளாஸஸாக உங்களுக்கு இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்எஸ்சிக்கான கம்ப்ளீட் கோர்ஸ், கம்ப்ளீட் பேட்சோட இது. ஸோ யூடியூப் லைவ் கிளாஸ் உங்களுக்கு யூடியூப்பில் வரும். மற்றபடி மற்ற எல்லாமே நீங்கள் ஆப்பில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேஸுக்கு நம்மளுடைய ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 டேஸ் அதாவது 6th டேலேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். கிளியரா? ஸோ நீங்கள் 5 டேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் 5 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஷுர் ஷார்ட்டாக இந்த தடவை எஸ்எஸ்சி நமக்கான எக்ஸாம் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த தம்ப்நெயில்லையும் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஸோ ஒன் எல்லாத்தையும் நூக்கன் கார்னராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக நான் கொண்டு போயிருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், என்ன எடுக்கலாம், கொஸ்டின்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ணுறது, எப்படி கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி உள்ளே கொடுத்துருக்கேன். ஏன்னா டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ சொல்யூஷனாக கொடுக்கலான்றதை பிளான் பண்ணோம். பட் வீடியோ சொல்யூஷனாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 25 கொஸ்டின்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கான்செப்ட் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அப்போ ஆல்ரெடி நீங்கள் லைவ் கிளாஸ் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டினை வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷும் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும். ஸோ அதே மாதிரி காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டுக்கும் நான் வந்து கிளாஸ் வீடியோ சொல்யூஷன் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அதுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். ஏன்னா காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் வந்து டாபிக் கூட எல்லா டாப்பிக்கோட கான்செப்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுக்கும் 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு பாசிபிள் இல்லைன்றதுனால நான் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷனாக கொடுத்துருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே. டீட்டெயில்டாக என்ன பண்ணணும், அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கான்செப்ட் கிளாரிட்டிக்கு ஒரு ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் சிஸ்டத்தில் இந்த ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டீட்டெயிலாக இங்கே பாருங்கள், நம்பர் சிஸ்டத்தோட இன்ட்ரொடக்ஷன் என்ன, ஸோ அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் சிங்கிள் டிஜிட், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அடிஷனை 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் சம். ஸோ அதுக்கு டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் எழுதியிருப்பேன். ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறத உங்களுக்கு தமிழில், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தங்கிலீஷில் நான் உங்களுக்கு எழுதிடுவேன். எழுதுறதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் போதுமானது. இதுவும் கிட்டத்தட்ட கிளாஸ் நோட்ஸ் மாதிரி தான். 13 மற்றும் 12 கூட்டினால் 25 விடையாக வரும். அதற்கு பதிலாக அதனுடைய டிஜிட்டல் சம்மை கூட்டினால் விடையின் டிஜிட்டல் சம்முக்கு சமமாக இருக்கும். ஸோ புரிகிற மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். போத் அந்த 25 டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்கும் காம்பவுண்ட் அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கும். ஸோ நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேனோ அதை அப்படியே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக எழுதி நான் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருவேன். நீங்கள் அதை பிடிஎஃபாக கையில் வச்சுக்கலாம். கிளியரா? ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எஸ்சி 2025 உங்களுக்கானது. ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ப்ராப்பராக நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 3 days எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டைப் வைஸாக அந்த டைப்போட கான்செப்ட் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒன்றும் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி படித்ததை 2 கான்செப்டும் ஒரே கான்செப்டாக கேட்க போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தடவை எக்ஸாம் நமக்கானது, கண்டிப்பாக மிஸ் ஆகாது, நம்ம சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நம்ம லைவ் கிளாஸில் பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். I will clarify. Thank you. Live class.